கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கிறது? கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே 11 குடைவன் சுக்கிரன். 4-11 குடைவன். 4னா என்ன? வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாமே. சார், எனக்கு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன், எம்எட் படிக்கணும்னு ஆசை, படிக்க வைப்பார். நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்இ படிக்கணும்னு படிக்க வைப்பார். படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா படிக்க வைப்பார். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உச்சமாகும் பொழுது ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. வீடு, மாடு, மனை, வண்டி, வாசல்லாம் வாங்க போறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காக்காக்கு கூட ஒரு கூடு இருக்கு, ஒரு குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கு. எனக்கு ஒரு வீடு இல்லையா? உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது. உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கிறது? கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே 11 குடைவன் சுக்கிரன். 4-11 குடைவன். 4னா என்ன? வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாமே 4ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த 4-11 குடைவன் உச்சமடைந்தால் என்ன ஆகும்? 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, மேன்மை. சார், ஒரு படத்துல காட்டுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நீங்க நிறைய பணம் வச்சிருந்தா உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? அண்ணே வணக்கண்ணே, அண்ணே அண்ணே வணக்கண்ணே, அண்ணே ஏறுங்கண்ணே, அண்ணே உட்காருங்கண்ணே, அண்ணே எந்திரிங்கண்ணே. ஆனால் எந்த ஒரு பணத்தாலையும் இதை வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் சாதாரண சம்பளம் வாங்குற சாதாரண ஆள், ஆனால் நல்லா படித்த ஒரு வாத்தியார், நல்லா படித்தவர், உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? சார் குட் மார்னிங் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? சார் எங்கிருந்து வந்தது? சார் சார் எங்கிருந்து வந்தது? படிப்பு தந்ததால் வந்தது. இந்த 4ஆம் இடத்து குடைவன் உச்சமாகும் போது உங்களெல்லாம் படிக்க வைக்க போகிறார். சார், எனக்கு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன், எம்எட் படிக்கணும்னு ஆசை, படிக்க வைப்பார். நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்இ படிக்கணும்னு படிக்க வைப்பார். படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா படிக்க வைப்பார். நமக்கு பிரச்சனையே எது படிப்புங்கிறது தான் பிரச்சனை. நிறைய பேரை பார்க்குறேன், பிஇ, எம்பிஏ, எல்எல்பிங்கிறான். யோ, ஒன்று பிஇ படி, இல்லை இன்ஜினியரிங் படி, இல்லை மேனேஜ்மெண்ட் படி, இல்லை லா படி. இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், எது வந்தாலும் எடுத்து போட்டுக்கிறது. யாராவது கேட்டாங்கன்னா, சார் நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சிருக்கேன் சார்ங்கிறது. ஏதாவது சட்ட ரீதியான போஸ்டிங் வரும்போது, சார் எனக்கு தெரியும் சார், நான் எல்எல்பியும் படிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, வேலை கிடைக்கணும்னு படிக்காதீங்க, ஆசைப்பட்டு படிங்க. கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும். ஸோ இந்த 4 குடையவன் உச்சமடையும் பொழுது படிப்பில் மேன்மை தருகிறான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன் சார். ஒரு காலத்தில் நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப ஜாலியாக பரிச்சு எழுதுவோம். அதெல்லாம் எங்கள் ஜென்ரேஷன். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இதை பார்த்துட்டு இருக்கிற 45+ எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பர், கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அந்த கொஸ்டின் பேப்பர் மேலே எறும்பு எடுத்து ஓட விடுவோம். அந்த எறும்பு எங்கே நிற்கிதோ அங்கே டிக் பண்ணுவோம். இந்த மாதிரி டிக் பண்ணவங்களாம் இருக்காங்க. பிங்கி பிங்கி பாங்கிலாம் போடுவோம். பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏவா பியா சியா இப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ இளைஞர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க, பயங்கரமாக படிக்கிறாங்க. நெகட்டிவ் ஸ்கோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் தப்பான மார்க்குக்கு ரவுண்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. இவ்வளோ டஃப்பெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம எதையாவது ஒன்று அடிச்சு விடுவோம். வந்தால் வந்துச்சு, வரலன்னா வரல, அவ்வளோதான். இது என்னமோ வரலனாலும் நமக்கு மார்க் கம்மியாகுதுங்கிறான். இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஸோ இப்போ இந்த 4 குடைவன் உச்சமாகும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி என்பது சிட்டம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் ஆகிறவங்க, இப்போ இதை எழுதி ஐஏஎஸ் பாஸ் ஆகணும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா முன்னெல்லாம் படிக்காதவன் 10 பேர் இருந்தான், படித்தவன் 2 பேர் இருந்தான், மோதுறது ஈஸியாக இருந்தது. இப்போ 10 பேரில் 9 பேர் படிக்கிறவனா இருக்கான். ஒருத்தன் தான் படிக்காதவன், அவனே ஏதோ ஒரு விதிவிலக்கு மாதிரி பார்க்குறாங்க. 4 குடைவன் என்பது உயர்கல்வி, உயர் பதவி போன்றவையெல்லாம். உங்கள் கம்பெனியில் ரொம்ப நாளாக அவங்கள சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இவர் கம்பெனி கடைக்கால் நடந்தது இங்கே தான் இருக்காரு, பார்த்தீங்களா இவர் தான் நம்ம சீனியர் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு டீலிங் மட்டும் தனியாக வேற ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. யோ, சீனியர்னு என்ன தானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அப்போ என்ன விஷயத்துக்கு தானே பேசுகிறோம், சீனியர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பா, சரின்னு கேட்டு போய் திரும்ப சீட்டுக்கு போய் உட்காந்துக்குப்பா, ஒன்று ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண தான் கூப்பிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சீனியாரிட்டியை ஒரு இன்ட்ரோடக்ஷனோட முடிச்சுக்கிறாங்களே தவிர, நம்ம போய் கேட்போம், மேனேஜர் சார் இங்கே பாருங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட் தெரியுங்களா இல்லையா, எனக்கு 15,000 வேணும் இன்க்ரிமெண்ட்டு. அவர் அடுத்த வாரத்தை என்ன சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுங்க ராம்ஜி, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவோம், நீங்கள் நல்லா ஓடுங்க, உங்கள் மேலே பந்தயம் கட்டுவோம், அதை விட்டுட்டு நீங்கள் சும்மானா இன்க்ரிமெண்ட்லாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு ஓடி போய் அச்சீவ்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் கேட்குறீங்க, சார் இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன், இப்போ என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. உடனே சொல்கிறாரு, அப்படி இல்லை ராம்ஜி, நம்ம சரவணா ஒரு 10 வருஷமாக இங்கே தான் ப்ரமோஷனே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த வருஷமும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னா வெக்ஸ் ஆயிடுவார். ஏப்பா எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்டப்போ அவர் வெக்ஸான கதெல்லாம் சொல்லலை, அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வெக்ஸ் ஆயிடுவார், 20 வெக்ஸ் ஆயிடுவார், நான் குழப்பி விடுறேன். நீ பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இவங்க இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, இவங்க
ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உச்சமாகும் பொழுது ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. வீடு, மாடு, மனை, வண்டி, வாசல்லாம் வாங்க போறீங்க. நிறைய பேருக்கு வீடு ஒரு ட்ரீமா இருக்கும். சார் நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் கதவுகளின் எண்களில் தான் நீங்கள் வசிக்கிறீர்கள். ஒரு கவிதை படித்தேன், வியந்து போனேன். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாருங்க. நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் தெரியுமா? உங்கள் கதவுகளின் எண்களில் வசிக்கிறீர்கள்னா, உங்கள் கதவுகள் தான் உங்கள் முகவரி. உங்கள் கதவுகளின் எண்களில் நீங்கள் வசிக்கிறீர்கள். அற்புதமான பிரம்மாண்டமான கற்பனை. ஒவ்வொருத்தரும் ஒரு காக்காக்கு கூட ஒரு கூடு இருக்கு, ஒரு குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கு. எனக்கு ஒரு வீடு இல்லையா? உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது. 11 குடையவனும் உச்சமடைகிறான். ஒரு நல்ல நண்பர்கள். சார், இந்த வீணா போனவன், விளங்காதவன்லாம் இவெல்லாம் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஜென்மத்தில் உருப்பட போகிறது இல்லை. எனக்கான நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னா என் ட்ராக்கை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதும் யார் கையில் இருக்கு? என்னை சுற்றி இருக்கிறவங்க கையில் இருக்கு. அதனால தான் சொன்னாங்க, ஒரு ஆங்கில பழமொழி என்ன சொன்னாங்க? உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். 11 குடையன் உச்சம் பெறும் பொழுது நல்ல நண்பர்களை உண்டாக்கி தருகிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதால் அவர் பாதகாதிபதி. எங்கு சென்று உச்சம் அடைகிறார்? உங்களுக்கு 9ஆம் வீட்டில். அப்போ அப்பாவுக்கு ஆபத்து, அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது, அப்பாவுக்கு சர்ஜரி, அப்பாவுக்கான போக்குவரத்து மருத்துவங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். ஒரு கதை சொல்கிறேன் பிள்ளைகளை, நல்லா கவனிங்க. கலிலியோ தெரியும் உங்களுக்கெல்லாம். கலிலியோ இருந்தாராம். இந்த கலிலியோ என்ன பண்ணுறாரு? அவரை ஜெயிலில் கைது பண்ணி சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க. கலிலியோ இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு ஒற்றை செவுரு. இந்த செவருக்கு அந்த பக்கம் கலிலியோ, செவருக்கு இந்த பக்கம் இன்னொரு கைதி. அந்த இன்னொரு கைதி கேட்குறான் கலிலியோட்ட, வணக்கம் கலிலியோ, நலமா? நலம். கலிலியோ கேட்குறாரு, சகோதரரே நீங்கள் செய்த குற்றம் என்ன? அதுக்கு அவர் சொல்றார், வேறு யாரோ தவறு செய்தார்கள், என்னை காட்டி கொடுக்க சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அதனால் என்னை கைது செய்தார்கள். கலிலியோ, நீங்கள் செய்த குற்றம் என்ன? கலிலியோ சொன்னாராம், நான் கேள்விகள் கேட்டேன், அதனால் என்னை கைது செய்தார்கள் அப்படின்னு சொன்னாராம். பேசிட்டே இருக்கும்போது அந்த சிறைச்சாலையில் இருந்த அந்த நண்பர் என்ன பண்ணார்? மௌத்தார் கான் எடுத்து வாசிக்கிறார் இப்படி. அப்போ கலிலியோ கேட்கிறாராம், என் அன்பு நண்பனே, எனக்கு மௌத்தார் கான் சொல்லி தருவாயா? நாளை சொல்லிக் கூடேன் அப்படின்னு கேட்டாராம். உடனே இவங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாமல் எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு கைதி சொன்னாராம், கலிலியோ அவர்களே, உங்களுக்கு நாளை மறுநாள் தூக்கு, மறந்து விட்டீர்களான்னு கேட்டாராம். அதுக்கு கலிலியோ சொன்னாராம், இருந்தால் என்ன, மௌத்தார் கானை ஒரு நாள் வாசித்து விட்டு, மௌத்தார் கான் வாசிக்க கற்றுக்கொண்டு விட்டு பிறகு இறக்குறேனே என்றாராம். என்ன ஒரு பிரம்மாண்ட கதை, யோசிச்சு பாருங்க. கத்துக்கிறதுல இருக்கிற ஆசை, இந்த கத்துக்கிறதுல இருக்கிற ஆசை, இதை பார்க்கும் போதெல்லாம் புத்தக சந்தை போறவங்கலாம் கேளுங்க, எல்லாரும் ஒரு 5000 ரூபாய்க்கு புக் வாங்கியிருப்பீங்க. எழுதி இல்லைன்னு சொல்லுங்க, ஹானஸ்டா கையில் நெஞ்ச கை வச்சு சொல்லுங்க, 2000 ரூபாய்க்காவது புக் வாங்கியிருப்பீங்க. ஒரு 10 புக்காவது வாங்கினீங்களா இல்லையா? ஒரு 7-8 புக்கு. இது அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும். ஆக அந்த ஆசை ஒன்றும் உங்களை விட்டு போல, ஆனால் படிக்கிறீங்களாங்கிறது தான் மேட்ரு. ஆக 4-11 கூட உச்சமடையும் போது நிறைய படிக்க போறீங்க, நிறைய ப்ரமோஷன் வரப்போகுது, சூப்பராக இருக்க போறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.